Hello everyone, welcome to Vision Academy. நம்ம Vision Academy-ல TNPSC Group 2, 2A, Group 4 பேசிஸ்ட் நம்ம கிளாஸஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான பிளான் டீடைல்ஸ் தான் இது. இதை பார்த்துட்டு நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போயிடலாம். இந்த டெஸ்ட் சீரிஸ் பாருங்கள், TNPSC Group 2, 2A, 4க்கான டெஸ்ட் சீரிஸ், which means நமக்கு லாங்குவேஜ் ஃபோக்கஸ்டாக கொண்டு போகிறோம். தமிழ் இங்கிலீஷ்க்கு 100 questions as usual, general studies maths reasoningக்கு ஓவராலாக 200 questions 3 hours ஃபார்மேட்டில் 10 to 1 PM ரெகுலராக கொண்டு போயிடும். எந்த சேஞ்சுமே இல்லை. இதில் ஸ்பெசிஃபைடு மென்ஷன் என்னென்னா 3 hours ஃபார்மேட்லேயே கொண்டு போயிட்டுருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் 25, இதில் 5 ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் இன்க்ளூடட். ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜுக்கு ப்ரியாரிட்டிஸ் கொடுக்குறோம், இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறோம். ஞாபகம் வச்சுங்க, ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே எடுக்கலாம். இதில் விஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமா அப்படின்னா இல்லை, நான் விஷன் ஸ்டூடெண்ட்ஸும் எழுதலாம். அது ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பிளான் வந்து 2999 அப்படின்ற பிளானில் இருக்குது, which is very feasible to attend the test. ஓகேங்களா? இதனால் நம்ம ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆன்சர் கீ டிஸ்கஷன் போது அந்த டிஸ்கஷன் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த டிஸ்கஷன் 14th நடந்தது, நேற்று சாட்டர்டே நடந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் கொண்டு போகிறோம். இந்த டிஸ்கஷனில் இப்போ வரைக்கும் தமிழ் சொசைட்டி முடிஞ்சிருக்குது, பாலிட்டி முடிஞ்சிருக்கு, இப்போது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கை கொண்டு போகிறோம். ஓகேங்களா? சரி, டிஜிட்டல் ஸ்டடி மெட்டீரியல் எந்த டாப்பிக்கை எங்கே படிக்கணும்னு தெரியல அப்படின்றாங்க. ஸோ வேர் டு ஸ்டடி ஸ்பெசிஃபைடாக மென்ஷன் பண்ணாலும் சரி, அந்த புக்கையே நம்ம கம்பைல் பண்ணி நம்மளுக்கு டிஜிட்டல் மெட்டீரியலாக PDF-ஆக நம்ம ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் வித் எக்ஸ்ப்ளனேஷன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் வித் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்குறோம். இதில் ஸ்பெஷல் மென்ஷன் கொஷினில் நான் டிஸ்கஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டெஸ்ட்லையும் ஒரு போர்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்ல தான் கொண்டு வரும். ஸோ எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட்லி எக்ஸாம் ஓரியன்டாக அலைன் பண்ணியிருக்கிறோம். இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக வர நம்ம விஷன் ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் மிஸ் பண்ணிடாதீங்க, டிஸ்கஷனையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் விஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரொம்ப பேசிக் ப்ரைஸை பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டுக்குள்ளே வந்துடுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி TNPSC Group 2, 2A, Group 4க்கான டெஸ்ட்டோட ஆப்டிடியூட் ரீசனிங்கான டிஸ்கஷன் இங்கே கொண்டு வரும். அதே நேரத்தில் இன்றைக்கி Group 2A மெயின்ஸும் இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. கரெக்டாக? Group 2A மெயின்ஸும் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அதுக்கான ஆப்டிடியூட் ரீசனிங்கும் டிஸ்கஷன் இருக்கும். அந்த டிஸ்கஷன்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. மோஸ்ட்லி இன்றைக்கி ஈவினிங்கே நம்ம அதை போட்டுருவோம். ஓகேவா? ஓகே கைஸ், செஷனுக்குள்ளே போயிடலாம். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் சாட்டர்டே டெஸ்ட்டில் நேற்று நடந்த டெஸ்ட்டுக்கான டாபிக் என்ன? ப்ராஃபிட் லாஸ் அண்ட் டைரக்ஷன். கரெக்டாக? ப்ராஃபிட் லாஸும் டைரக்ஷனும். ஆப்டிடியூடில் ப்ராஃபிட் லாஸு, ரீசனிங்கில் டைரக்ஷன்ஸ். அதே மாதிரியான ப்ரொபோர்ஷன்லேயே 15 கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூடு, 10 கொஷின் ரீசனிங் ஆஸ்பெக்ட்ஸ்லேயே நம்ம கொஷின் கொடுத்துருக்கோம். கொஷினை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ராஃபிட் லாஸோட பேசிக்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இதில் பர்சன்டேஜ் டாபிக் தான் அதிக ப்ரொபோஷனல் வேல்யூ இருக்கும், அதிகமான கொஷின்ஸ் இருக்கும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன, லாஸ் பர்சன்டேஜ் என்ன, அமௌண்ட்டு பெரிய அளவில் கொஷின் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கொஷினை டஃப்னஸ்ன்ற பேசிஸில் பெரிய அளவில் கொஷின் கேட்க மாட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு என்கேஜ்மெண்ட் தான் நீங்கள் கொடுக்கணும். விச் மீன்ஸ் கொஷின்ஸ் நம்ம போட நீங்கள் ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கமெண்ட்டில் ஆன்சர் போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ரொம்ப சீக்கிரமாக நம்ம அடுத்த கொஷின் போயிடலாம். ஓகேவா? சரி. A man bought an old bicycle for rupees 1500. He spends 500 on its repair and sells it for 1800. Find the percentage of his loss அப்படின்றாங்க. சரி, அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே ஓவர் ஹெட் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம், இல்லைனா ரீப்பேர் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம். அந்த காஸ்ட்டையும் ஆட் பண்ணணும் இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுக்கலாம். அப்போது காஸ்ட் ப்ரைஸ் மொத்தமாக 2000. கரெக்டாக? செல்லிங் ப்ரைஸு 1800. 200 ரூபாய் கம்மியாக வச்சுருக்கிறான். கரெக்டாக? 200 ரூபாய் கம்மியாக விற்றுருக்கான். வாங்கினதை விட 200 ரூபாய் கம்மி பண்ணி விற்றுருக்கான். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணோம்? ஃபார்முலாக்குள்ளே போகும்போது கீழே வந்து காஸ்ட் ப்ரைஸ் வரணுமா, மேலே என்ன வரணும்? 2000 இருக்குல்ல, 2000 காஸ்ட் ப்ரைஸ். இதில் 200 ரூபாய் கம்மியாக விற்றுருக்கான். இதை பர்சன்டேஜில் போடணும் அப்படின்னா இன்ட்டு 100. இது ஓவராக உங்களுக்கு போடணுன்றதுனால சொல்கிறேன். பட் நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியல, 2000ல் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளிச்சா 10%. பட் நம்ம இதை அப்படியே போடலாம். இங்கே 2 டிஜிட், இங்கே 1 டிஜிட்டு, இங்கே 10. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன? 10%. 2000 இருக்கு, இதில் 200 rupees. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுன்னா 200, விச் மீன்ஸ் 10% ஆஃப் 2000 தான் 200. பார்த்தோன்னே நம்ம போடலாம் ஸ்பிளிட்டிங் டெக்னிக்கில். கரெக்டாக? இல்லைனா காஸ்ட் ப்ரைஸ் கீழே போடணும், அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் மேலே போடணும், இன்ட்டு 100 பர்சன்டேஜில் போடணும். நான் உங்களுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸு பர்சன்டேஜ்லையும் சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜோட ஸ்பிளிட் டெக்னிக்கும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10%.
ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்து போகலாமா? If the cost of 12 article is equal to the selling price of 10 article, the profit percentage in the transaction. இந்த மாதிரியான கொஷின்ஸ் இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம் பார்ப்போமா? 10%. சூப்பர் மேம், தரணி பழனிவேல் மேம், சூப்பர். 10% கரெக்ட். இப்போ இந்த கொஷினை பாருங்கள். இந்த கொஷினை எழுதும்போது பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 12 article is equal to selling price of 10 article. ஓகேங்களா? இப்படி எழுதணும். இதான் லாஜிக்கு. நான் உங்களுக்கு எழுதும் போதே சொல்லியிருந்தேன், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய். ஓகேவா? விச் மீன்ஸ் இங்கே ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பரில் காஸ்ட் ப்ரைஸ் பக்கத்தில் இருக்கிற நம்பர் பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். அப்படியே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான், பட் லாஜிக்கலாக சொல்கிறேன், பக்கத்தில் இருந்ததுன்னா ப்ராஃபிட் தான். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. இந்த ஃபார்முலா படி பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்டூ 100. இதுதான் பர்சன்டேஜ். ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ் பக்கத்தில் இருக்கிறது 100 போடுங்க, செல்லிங் ப்ரைஸ் பக்கத்தில் இருக்கிறது ஒய்ன்னு போடுங்க. எக்ஸ் மைனஸ் ஒய்னா 12 மைனஸ் 2, சாரி 12 மைனஸ் 10 2. ஓகேங்களா? 12 மைனஸ் 10 பை 10. இதுதான் லாஜிக். அப்போ 2 பை 10 இன்டூ 100. 2 பை 10னா 1 பை 5ன்னு கேன்சல் பண்ணலாம். 1 பை 5 இன்டூ 100ன்றது கேன்சல் பண்ணால் 20%. ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் பி கரெக்டானு பாருங்கள். ஏன்னா டவுட் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் பி. சரி, அடுத்து போகலாமா? பாருங்கள், 20%. இப்போது நம்மளுக்கு லாஜிக் என்ன அப்படின்னா, 12 ஆர்டிக்கல், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 12 ஆர்டிக்கல், 12 பொருள் வாங்கினாங்கல்ல, அதை 10 பொருளோட செல்லிங் ப்ரைஸில் எடுத்துட்டாங்களா, 10 பொருள் விட்டு அந்த ப்ராஃபிட் எடுத்துட்டாங்களா. ஸோ அந்த மாதிரியான கன்சிடரேஷன்ஸ்குள்ளே தான் போகணும். அப்படி போட்ட உடனே எக்ஸு ஒய்ன்றதை போட்டு நம்ம ஆன்சரை போட்டுடலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்டூ 100. ஓகேங்களா? ரொம்ப லாஜிக் இதுதான். ஒருவேளை இது ப்ராஃபிட்டுக்கு, லாஸ் அப்படின்னா ஒய் மைனஸ் எக்ஸ் பை ஒய் இன்டூ 100. ஏன்னா அப்போ இந்த காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த எஸ்பி பக்கத்தில், செல்லிங் ப்ரைஸ் பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா லாஸ்ன்னு அர்த்தம். காஸ்ட் ப்ரைஸ் பக்கத்தில் இருக்கிறது அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட்னு அர்த்தம். இதை நம்ம கிளாஸில் பார்த்துருந்தோம். ஹோப் இந்த சம் நீங்கள் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆன்சர் நீங்கள் எனக்கு டிஸ்கஷனில், சூப்பர், ஆன்சர் டிஸ்கஷனில் எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு கம்ஃபர்டபுளாக நம்மளும் சால்வ் பண்ணிவிட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், பை செல்லிங் 33 மீட்டர் ஆஃப் கிளாத், சாரி நிமிஷம். By selling 33 meter of cloth, one gains the selling price of 11 meter. சார் போன சம் மாதிரி எக்ஸாக்டாக வரலையே, எக்ஸாக்டாக நம்மளுக்கு அதே மாதிரியே வரலையே. பாருங்கள், இப்போ பாருங்கள், by selling 33% of cloth, 33 மீட்டர் விற்கிறாங்க போது அவங்களுக்கு வந்து one gains the selling price of 11 meter. ஓகேங்களா? அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 33 மீட்டர், ப்ராஃபிட்டாக வந்துட்டு தான் 11 மீட்டர். ஓகேங்களா? அப்போது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 22 மீட்டர், 11 மீட்டர் லாபமாகவே வந்துடுது. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 22 மீட்டர் தான் இங்கே போடணும். ஓகேங்களா? ஃபைண்ட் த கெயின் பர்சன்டேஜ். கெயின் பர்சன்டேஜ்னாலே நான் முன்னாடி சொல்லிட்டேன், காஸ்ட் ப்ரைஸ் பக்கத்தில் இருக்கிற நம்பர் பெரிய நம்பராக இருக்கும். ஆமாம், பெரிய நம்பராக தான் இருக்குது. அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்டூ 100. கரெக்டு தானே? அப்போ 33 மைனஸ் 22 என்ன? மைனஸ் 22 பை 22 இன்டூ 100. 33 மைனஸ் 22னா 11. கைஸ் நான் இந்த பக்கம் போடுறேன், இந்த இடத்துல ஃபார்முலா போட்டதுனால இதை அப்படியே இங்கே கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், 33 மைனஸ் 22னா 11 பை 22 இன்டூ 100. 11 1s are 11 2s are 1 by 2 இன்டூ 100 கேன்சல் பண்ணோம்னா 50%. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கரெக்டானு பாருங்கள். இப்போது போன சம்மும் இந்த சம்மும் லிட்ரலாக சேம் தான், பட் புரியாத மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? இந்த சம்மும் சேம் தான். பை செல்லிங் 33 மீட்டர் ஆஃப் கிளாத், ஒன் கெயின்ஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 11 மீட்டர். 11 மீட்டர் லாபமாக கிடைக்குது. ஓகேங்களா? அப்படின்னா அவனுக்கு எக்ஸாக்டாக ஈக்குவலண்ட் என்னன்றது பார்க்கணும். இங்கே ஈக்குவலண்ட் வேணும். லாபம் அதிகமாக வருதுல, அந்த லாபத்தை கழிச்சிருங்க. அப்போ ஈக்குவலண்ட் வந்துடும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 33 மீட்டர் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 22 மீட்டர். போன சம் மாதிரியே நம்ம கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். புரியுதா?
அப்படி போட்டுட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் 50%. சூப்பர் மேம், சூப்பர் சூப்பர். ஓகேவா? அடுத்து போகலாமா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அடுத்த சம்குள்ளே போயிடலாம். ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அடுத்த சம்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு சால்வ் பண்ணிடுறேன். அடுத்து போகலாம். ஓகேப்பா, ஓகே. இந்த சம்மில் எந்த டவுட்டும் இல்லை நம்புகிறேன். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 33 மீட்டர் அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. இங்கே ஈக்குவேட் பண்ணுறதுக்காக அந்த 11 மைனஸ் பண்ணுறான், 22ன்னு வந்துடுது. புரியுதா? எப்படி போட்டிருக்குன்னு புரியுதா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜில் போடுங்க. எஸ் சார், கிளியர் சார், சூப்பர் மேம், சூப்பர். அடுத்து போகலாம். பை செல்லிங் ஏ கார் ஃபார் 1,40,000. ஓகேங்களா? 1,40,000 suffered a loss of 20%. What was the cost price of the car? ஓகேங்களா? நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எ கார் அப்படின்றது என்னென்னா 100%. நான் ஒரு பொருளை வாங்கியிருக்கேன் 100%, அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா 80%, அதாவது 20% லாஸா. அப்படின்னா 20% லாஸ் ஆயிடுச்சுன்னா 80%. 80% எவ்வளோ வருதுன்னா 1,40,000 வருது. அவ்வளோதான். டைரக்ட் ரிலேஷனில் அப்படியே கிராஸ் பண்ணி ஆன்சரை போட்டு வெளியே வர வேண்டியது தான். ஓகேங்களா? போடலாமா? ட்ரை பண்ணலாமா? இங்கே பாருங்கள், 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். 8 1 1 8 சார் 8ஆ? இங்கே 6னா 56, 7 8 சார் 56, 4 40 வந்துடும். 40னா 8 5 8 சார் 40, அதுக்கப்புறம் 0 1750. ஓகேங்களா? அப்போது இங்கே 1 × 1750 into 1750 டைரக்ட் ரிலேஷனில் into 1750. இப்போ போடலாமா? 1750, இங்கே 2 0 இருக்குது, 2 0 போடுங்க. அப்போது 1,75,000, 100%, which means காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோண்ணா 1,75,000. 1,75,000 ஆப்ஷன் சியில் தானே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நான் பாக்ஸ் மெத்தடில் கொஷின்ஸ்குள்ளே இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸுக்குள்ளே நம்ம போகல. ஏன்னா நம்ம பாக்ஸ் மெத்தட்லேயே போடலாம். புரியுதா உங்களுக்கு? அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சம்மை எப்படி பண்ணலாம்? 1,40,000 டிவைடட் பை 80 into 100. ஓகேங்களா? டிவைடட் பை 80 into 100 எல்லாம் சேம் தான். நீங்கள் கேன்சல் பண்ணிங்கனாலே இங்கே இது தான் வரும். ஓகேங்களா? 8 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வருது? 1750 0ன்னு வரும். இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ மொத்தமாக 1,75,000. புரியுதுங்களா? ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்த சம் போகலாமா? பாக்ஸ் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கிங்க. எப்பவுமே பாக்ஸ் மெத்தடில் உள்ளே கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா கேன்சல் பண்ணுறது ஈஸி. அப்படி இல்லைன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சரி, அடுத்து போகலாமா? A table is sold for 4 and 4 at a profit of 15%. How much it cost? அப்போது how much it costனா ஒரு பொருளை 414 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கிறாங்களா? 4 and 4க்கு காஸ்ட்டில் செல் பண்ணியிருக்காங்களா? எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜில்? 15%. அப்போ 115%. ஓகேங்களா? ஏன்னா நான் காஸ்ட் ப்ரைஸை எப்போவுமே 100% வச்சுப்பேன். 100% வச்சுப்பேன். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். போன சம்லையும் அப்படி தான் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். இல்லைன்னா உங்களால் டேரெக்டாக கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணிவிடுங்க, ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேங்களா? கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 414 into 100 ஈக்குவல் டு 115 into நம்மளோட அன்னோன் டேட்டா, விச் மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? சரி, அப்படியே கேன்சல் பண்ணுவோமா? 414 into 100 by 115 கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 525 சார், இங்கே 5 2 சார் 10, இங்கே ஒன்று தான் 23 வருது. 23 வருது. மேபி ஏதோட 18ஓட சம்திங் வரும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். 23 1 சார். இது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. டெசிமலுக்குள்ளே போகாது. ஏன்னா ஆப்ஷன்ஸில் எதுவுமே டெசிமல் இல்லை. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 23 1 சார் உள்ளே தான் போக முடியும். அதுக்கப்புறமா 8ஓட மல்டிபிள் பண்ணுங்கள்.
1823 சார் கைஸ், 1823 சார். ஓகேங்களா? ஏன்னா 23ஆல் மல்டிபிள் பண்ணால் 7, இந்த பக்கம் ஒரு 11, 18 184 வரும். 23 8 சார் 184 வரும். ஓகேங்களா? அப்புறம் 18 into 20, 18 into 20, 18 2 சார் 36, ஒரு 0 360, அவ்வளோதான். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் இஸ் 360. இருக்கா? புரியுதா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். இல்லைனா நான் உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக போடணுமா அதையுமே போடுறேன். 414 இங்கே பாருங்கள், 414 டிவைடட் பை 115 into 100, அவ்வளோதான். ஆன்சரை சால்வ் பண்ணேன். இங்கேயும் அதுதான் பண்ணியிருக்கோம். 414 into 100 டிவைடட் பை 115 அதே தான் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு புரியணும், நம்மளுக்கு ஏன் அதை போடணும்னு புரியணும். இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு கிளியராக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே தான், ரொம்ப கன்வீனியன்ட். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர், 360. செக் பண்ணுங்க. இது 115%னா 100% எவ்வளோ? சிம்பிளான டைரக்ட் ரிலேஷன். ஓகேவா? ஏன்னா பர்சன்டேஜ் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஹோப்புங்க இந்த சம் புரியுதுன்னு நினைக்கிறேன். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். நீங்கள் போனீங்கன்னா ஃபார்முலாக்குள்ளே லாக் ஆகிடுவீங்க. ஓகேவா? லாக் ஆகிடுவீங்க. இந்த சென்ஸ் உங்களுக்கு கன்வீனியன்ட்னா நம்ம அப்படி போயிடலாம். இல்லைனா ரொம்ப பேசிக்ஸில் இது 115%னா இது 100% எவ்வளோ பாக்ஸ் மெத்தட்லேயே போயிடலாம். ஓகேவா? சரி, இந்த கொஷின் போகலாமா? ராமன் salary was decreased by 50% and subsequently increased by 50%. How much percentage does he loss? ஓகேங்களா? ஒரே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு அதே பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் தான். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக லாஸ் தான். அது எவ்வளோன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சார் இது எப்படி சார்? அப்போ அசியூம் பண்ணோமா, ஒரு டேட்டாவை அசியூம் பண்ணிவிட்டு 50% இன்க்ரீஸ் பண்ணி, விச் மீன்ஸ் 50% டிக்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் 50% இன்க்ரீஸ் பண்ணோமா? ஆக்சுவலாக பண்ணணும். ஆனால் நமக்கு அந்த ட்ரிக்கு வேணாம். நம்ம ஷார்ட்டஸ்ட் ட்ரிக்குள்ளே போவோம். நோட் பண்ணிக்கிங்க. ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ ஓவரால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸாக டிக்ரீஸாக லாஸாக மைனஸாக, விச் மீன்ஸ் ப்ராஃபிட்டாக லாஸான்றதுக்கான ட்ரிக்கு. இதை நம்ம ப்ராஃபிட் லாஸில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், மென்சுரேஷன்லேயும் யூஸ் பண்ணுவோம். லென்த் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, பிரெத் இவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஓவரால் ஏரியா என்ன பார்க்கலாமா? இன்க்ரீஸ் மைனஸ் டிக்ரீஸ் மைனஸ் இன்க்ரீஸ் இன்டூ டிக்ரீஸ் பை 100. ஓகேங்களா? இதை பர்சன்டேஜில் சொல்லிடுவோம் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ ஒரு வேல்யூ பாருங்கள், 50% டிக்ரீஸு 50% இன்க்ரீஸு. இன்க்ரீஸை நீங்கள் இங்கே போட்டுங்க, 50 மைனஸ் 50, ஏன்னா மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். டிக்ரீஸு 50% மைனஸ் 50 இன்டூ 50 பை 100, அவ்வளோதான். ப்ளஸ் 50 மைனஸ் 50 கேன்சல் பண்ணலாமா? சரி, இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணலாம். அப்போது இங்கே கேன்சல் ஆகிடுச்சு. மைனஸ் ஆஃப் 5 into 5 25%. இந்த மைனஸை எதை மீன் பண்ணுதுன்னா லாஸ்ன்ட்டு. அவன் தான் டைரெக்டாக லாஸ்னே சொல்லிட்டானே. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான், 25% லாஸ். நீங்கள் எந்த வேல்யூமே அசியூம் பண்ணாதீங்க. நம்மளுக்கு ஷார்ட் ட்ரிக் இருக்குது, அந்த ஷார்ட் ட்ரிக் தான் இது. ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. லென்த்து 5% இன்க்ரீஸ் ஆகுது, பிரெத்து 5% டிக்ரீஸ் ஆகுது. என்ன வேல்யூ போடலாம்? இந்த ஃபார்முலாலேயே நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி போட்டு வந்துடலாம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? என்ன டவுட் இருக்கா பாருங்கள். அடுத்து போகலாமா? ஓகே கைஸ், அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். இந்த பொருளை ட்ரை பண்ண முடியுமா பாருங்கள். இதுக்கும் ட்ரிக் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் போடுங்க. ஸோ தட் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்தளவுக்கு நம்ம போட்டிருக்கோன்றதும் ஒரு எனக்கும் புரியும். ஓகேங்களா? இந்த சம்மை நீங்கள் ஆன்சர் போட முடியுதான்னு ட்ரை பண்ணுறீங்களா? இந்த சம்மை ஆன்சர் போட முடியுதான்னு ட்ரை பண்ணுறீங்களா? A man sells 2 wristwatch at rupees. செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருக்குது. அப்போ ஒரு பர்சன்டேஜ் லாஸு, ஒரு சேம் பர்சன்டேஜ் ஆஃப் லாஸு, சேம் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேங்களா? சேம் பர்சன்டேஜ் ஆஃப் லாஸு, சேம் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட். எப்படி போடலாம் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக 2 வாட்சு ரெண்டுத்தையுமே 594க்கு விற்கிறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் சேம். ஓகேங்களா? செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருக்குது,
ஒன்று 10% ப்ராஃபிட்டு, இன்னொன்று 10% லாஸ். ஓகேங்களா? ப்ராஃபிட்டு, இன்னொன்று 10% லாஸ். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒருவேளை காஸ்ட் ப்ரைஸ் சேமாக இருந்துச்சு, 10% ப்ராஃபிட்டு 10% லாஸ் அப்படின்னா அங்கே நோ ப்ராஃபிட் நோ லாஸ், நோ சேஞ்ச் அப்படின்னு போடலாம். ஆனால் செல்லிங் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா அதை எல்லாருமே கொஷினை காம்ப்ளிகேஷன் யோசிக்கிறாங்க. ஆனால் காம்ப்ளிகேஷன் அது இல்லை. அதுக்கான ட்ரிக்கு நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். கரெக்டாக? என்ன ட்ரிக்கு அப்படின்னா, ரெண்டும் சேமாக இருக்குன்னா அதை எக்ஸாக எடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் சேம் வேல்யூவா எக்ஸாக எடுத்துக்கிறோன்னா அதுக்கு ஓவராலாக -x² 100. மைனஸ்ன்றது லாஸ் தான் கண்டிப்பாக. செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருக்கும்போது சேம் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு, சேம் பர்சன்டேஜ் லாஸ். அப்போ ஓவராலாக பார்த்தோம்னா நம்மளுக்கு லாஸ் தான். ஓகேங்களா? ஃபைன் த கெயின் ஆர் லாஸ் நம்ம யோசிக்கவே தேவையில்லை, லாஸ் தான் வரும். அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதனால தான் நான் மைனஸ் ஃபார்முலாவே கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, -10² 100. 10² 100 தானே. 100/100 கேன்சல் பண்ணோம்னா -1, விச் மீன்ஸ் 1% லாஸ். லாஸ் பை 1%. ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். புரியுதா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. இந்த ட்ரிக் என்னன்னா, சேம் செல்லிங் ப்ரைஸ், சேம் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட், சேம் பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ். அதான் -x² 100. மைனஸ்ன்றது நீங்கள் ஃபார்முலாவில் போடணுன்றதுக்கு எதை மீன் பண்ணுறேன்னா, அது கண்டிப்பாக லாஸ் தான் வரும். ஸோ அதனால் நம்ம அந்த மைனஸ் போடுறோம். ஓகேவா? என்ன டவுட் இருக்கா பாருங்கள். ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அடுத்து போகலாம். ஓகேங்களா? சரி, பைசைக்கிள் மார்க்கெட் ஆஸ் ₹1500. ஓகே, அதான் மார்க்கெட் ப்ரைஸ். நம்ம உங்களுக்கு நான் கிளாஸ் நடக்கும்போதே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் ப்ரைஸை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு வேல்யூவை எய்தர் காஸ்ட் ப்ரைஸை நம்ம 100%ன்னு போட்டுப்போம், காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்ததுன்னா. அப்படி இல்லைனா மார்க்கெட் ப்ரைஸை நம்ம 100%ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சில டைம் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருப்பான், சில டைம் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? சரி, இப்போ அந்த இன்புட்டை ஞாபகம் வச்சுட்டு இந்த கொஸ்டினுக்குள்ளே போகலாம். பாருங்கள், பைசைக்கிள் மார்க்கெட் ஆஸ் ₹1500. ஓகே, இஸ் சோல்டு ஃபார் 1350. வாட் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்? ஓகேங்களா? டிஸ்கவுண்ட்டுன்னு கீழே காஸ்ட் ப்ரைஸ் போடுவோம். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் இல்லைன்னா மார்க்கெட் ப்ரைஸ் போடுவோம். ₹1500 மொத்தமாக காஸ்ட். அதில் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள். 1500ல் 1350. என்ன டிஃப்ரென்ஸு? 350, ஒரு 50, 400, அதுக்கப்புறம் ஒரு 100, மொத்தம் ₹150 டிஃப்ரென்ஸா? ரவுண்ட் ஆஃப்குள்ளே போங்க. எதையும் பென் அண்ட் பேப்பர் நமக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. பட் உங்களுக்கு புரிதலுக்காக நான் தனியாக எழுதி காட்டுறேன். ஓகேவா? சரி, ₹150 கம்மி பண்ணியிருக்காங்க. இன்டூ 100%. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? 1500 ஒரு டிஜிட் தள்ளி வச்சா 150. 10% தான் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கீழே டினாமினேட்டரில் எந்த வேல்யூ எழுதணும், மேலே நியூமரேட்டரில் எந்த வேல்யூ எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதனாலேயே நான் இப்படி எழுதுகிறேன். எழுதுனதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறோம். 115 ஆர் 15 10 ஆர் 150. நம்மளுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 10% டிஸ்கவுண்ட். மேம் தரணி மேம் 15%? இல்லை மேம் 10% மேம். ஒரு தடவை செக் பண்ணிக்கிறீங்களா? 10% தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம். எக்ஸ்ட்ராவாக டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா கம்பெனி கட்டுப்படி ஆகாது. ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. 10% தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா இந்த சென்ஸ் டினாமினேட்டரில் மார்க்கெட் ப்ரைஸ் போடணும். அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் அமௌண்ட்டு இது இன்ட்டு 100%. ஃபார்முலாவாக எழுதணும்னு பாருங்கள். மார்க்கெட் ப்ரைஸ் மேலே மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு 100. MP மைனஸ் SP பை MP இன்ட்டு 100 அப்படின்றது பை ஹார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோக்கு வாங்கணும், எவ்வளோக்கு விற்றோம், அதை பர்சன்டேஜில் சொல்கிறோம். ஓகேங்களா? மேம் தரணி பண்ணி மேம். ஓகே சார், ஓகே மேம், சூப்பர். அடுத்து போலாமா? The market of bicycle is 1700. If the company gives 10% discount, what is the selling price? ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1700. 10% டிஸ்கவுண்ட்டுக்கு போக எவ்வளோ வருது? ஓகே சார், ஓகே மேம், ஓகே. இங்கே பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100%ன்னு எடுத்துப்பேன்.
உங்களுக்கு பாக்ஸ் மெத்தட் ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் அந்த ட்ரிக்குள்ளேயே போகிறேன். பாருங்கள், the market of a bicycle is 1700, which means 100% market price எடுத்துக்கிறேன் 1700. ஓகேங்களா? சரி, if the company gives 10% discount கொடுக்குறாங்களா, அப்போ செல்லிங் ப்ரைஸை 90% கொடுக்குறாங்க. 10% டிஸ்கவுண்ட் போக 90%, அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், 2 0 கேன்சல் பண்ணலாம். 1 into 17 தானே ஆன்சரு. அப்போ 90 into 17 என்ன ஆன்சர்னு போடுங்க. ஓகேவா? ட்ரை பண்ணலாமா? 19 into 17, சாரி 90 9 7s are 63, 6 1 9 15 1530 1530 ஆப்ஷன் ஏ குறிக்கிறது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ 1530. புரியுதுங்களா? நான் பாக்ஸ் மெத்தடில் போடுறேன். இங்கே பாருங்கள், அப்படி இல்லைன்னா சிம்பிளாக நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், 1700 அப்படின்றது 100%. அப்போ அதை டிவைடட் பை 100 போடுங்க, 1% கிடச்சிடும். அதை இன்ட்டு 90 போடுங்க, 90% கிடச்சிடும். 2 0 கேன்சல் பண்ணுங்க, 90 into 17. அதை தான் நான் இங்கேயும் கொண்டு வந்திருக்கேன். அந்த பாக்ஸ் மெத்தட்ன்றது அந்த ட்ரிக்கு. ஓகேவா? சரி, 1530. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து போலாமா? ஓகே கைஸ், அடுத்து போலாம். பாருங்கள், சில கொஷின்ஸை நம்மளுக்கு டிசிமலில் கொடுத்துருக்குறான் பாருங்கள். நம்ம என்னவோ சிம்பிளிஃபிகேஷன் போட தெரியாத மாதிரி கொஷின் கொடுப்பாங்க. ஈஸியாக நம்ம போட்டுடலாம் கைஸ். நம்ம என்ன, நான் எங்கள் டீமை சொல்ல, இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ அதனால் நான் டிஎன்பிஎஸ்சி சொன்னேன். சரி, அடுத்து போகலாமா? ராம் சோல்ட் அண்ட் அல்மிரா at 6000 after allowing a discount of 8%. ஓகேங்களா? allowing a discount of 8%. சரி, ஃபைண்ட் த மார்க்கெட் ப்ரைஸ். அப்போது நீங்கள் பாருங்கள், நான் 8% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டேன்னா அப்போது 92% தான். இப்போ 92% தான் 6000. ஓகேவா? அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் நான் எப்போவுமே 100% தானே வச்சுப்பேன். அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாக்ஸ் மெத்தடில் போடுங்க. அப்படி இல்லைன்னா 6000 டிவைடட் பை 92 போடுங்க. இது 100ல் ஆன்சரை சொல்லுங்கள். ஆன்சர் என்னவோ அதுதான். ஓகேவா? இப்போ நான் இதை எப்படி போடுவேன், இப்போ எனக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுனால இப்படியே போடுறேன். 3000 கொண்டு வரேன், ஏன்னா வேல்யூ சின்னதாக இருக்கும். இது எதை எப்படி போடலாம், 4 2s are 8 6 46 திருப்பி 1500. எனக்கு வேல்யூ சின்னதாக இருக்கிறதுனால நான் இதுக்குள்ளேயே போகிறேன். 23 வந்து நம்மளுக்கு ப்ரைம் நம்பரில் கேன்சல் ஆகாது. சரி, வேறு என்ன பண்ணலாம்? ஸோ மேலே 1500, இங்கே ஒரு 2 0 இருக்குது. அப்போ எவ்வளோ இருக்குது? இதை அப்படியே 23ல் அடிப்போம். ஓப்போவா? 23ல் அடிக்கணும். ஓகேங்களா? 23ல் நான் இந்த வேல்யூ எல்லாத்துக்கும் வெளியே வச்சிடுறேன். இதெல்லாம் தனி. 1,50,000 இருக்குது. என்னென்று பார்ப்போம். 150 இருந்து 25 4s நம்மளுக்கு ஈஸி. 25 5s 25 6s 25 6ன்னு பார்ப்போம். ஏன்னா எல்லா ஆப்ஷனுமே 6ல் தான் ஆரம்பிக்கும் போது. ஸோ நம்மளுக்கு 6ல் தான் வரும். ட்ரை பண்ணுவோமா? அப்போ 23 into 6 என்ன வருது? 18 6 2s are 12 3 138. ஓகேவா? இதில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 212 வருதா? 120 வருது. ம் 120 தான் வருதா இதில்? சரி, அப்போ 23 5s என்னன்னு பார்ப்போமா? 6 138 போகுது. 5 3s are 15 5 2s are 10 11 115 தான் வருது. அப்போது 6 5 115. ஓகேங்களா? செகண்ட் டிஜிட்டும் சேமாக இருக்குது. எல்லா டிஜிட்டையும் ஒர்க் பண்ண வச்சுருவாங்க போல இருக்குது. சரி, பார்க்கலாம். அப்போ 120ல் 50 போச்சுன்னா 5. இங்கே ஒரு 0 இறக்கிட்டோம். இப்போ இன்னொரு 0 இங்கே. 23 2s போடலாமா? அவ்வளோதான், போட்டாலே தெரிஞ்சிடும். 23 2s 46. இதுக்கு மேலே போடாதீங்க, எனக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். 6 5 2 1 அவ்வளோதான். வேறு எந்த பாயிண்ட்டும் போடாதீங்க. ஆன்சர் போட்டு வந்துடலாம். ஓகேவா? ஆன்சர் நாட் நோன் வேறு, நன் ஆஃப் த அபவ் வேறு. ஓகேங்களா? ஆன்சர் நாட் நோன் இல்லை. இந்த 4 ஆப்ஷனில் தான் ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்க போகுது. 652 வந்துச்சு. அதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நம்மளுக்கு 6521.6
652.73 ஓகேவா 6521.73 தான் நமக்கு ஆன்சர். ஏன்னா டவுட் இருக்கா பாருங்கள். கொஷினை நம்ம சால்வ் பண்ணும்போது கரெக்டாக தான் சால்வ் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு டயலமாவாக கொண்டு வரதுக்காகவே இந்த கொஷின். டெசிமல் வந்திருக்குது, தப்பாக போட்டிருக்கோமா, ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணலாமா, டைம் அதிகமாக இந்த சம்லேயே வேஸ்ட் பண்ணுறோமா, அடுத்த கொஷின் போயிடலாமா அப்படின்ற டயலமா எப்போ தெரியுமா வரும்? நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலனா தான் வரும். பட் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது நம்புகிறேன். இந்த ஆன்சர் 6521.73 ஓகேவா. அடுத்த கொஷின் போகலாமா? 6521.73 அடுத்த கொஷின் பார்ப்போம் பாருங்கள். கைஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்லை சார், நான் எனக்கு இன்னொரு தடவை கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை அப்படியே ரீவைண்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். நான் எந்த ஸ்டெப்ஸையும் ஸ்கிப் பண்ணல, உங்களுக்கு ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் உள்ளே போயிட்டுருக்கேன். ஓகேவா? சரி, அடுத்து போகலாம். A trader marks his goods 20% above the cost price. Okay. He sells them at 10% discount. What is his gain or loss percentage? 20% above 10% discount. அப்போ இன்க்ரீஸ் மைனஸ் டிக்ரீஸ் இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 5520 இல்லையே மேம், 652 அப்படின்னு வரும் மேம். ஒரு தடவை கம்ப்ளீட்டாக ஆன்சர் பண்ணுங்கள் மேம். தரணி மேம், நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது உங்கள் எமோஜியில், பட் ஒரு தடவை செக் பண்ணுங்கள், ஆன்சரை செக் பண்ணி பாருங்கள். 6521.73 தான் ஆன்சர். ஓகேவா? ஒருவேளை அது ஆன்சராக இல்லைனா, நான் 652 வரைக்கும் தான் போட்டேன், ஆப்ஷன் பி போட்டேன். ஒருவேளை ஆன்சர் இல்லைனா அந்த கொஷினுக்கான ஆன்சரே தப்பாக தான் இருக்கும். ஸோ நான் கிளியராக சொல்கிறேன், அந்த கொஷினுக்கான ஆன்சர் பி தான், 6521.73. ஒரு தடவை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க, நம்ம சம்ஸை நம்ம சால்வ் பண்ணுவோம். நீங்கள் ஒரு தடவை அதை ரீசெக் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள். A trader marks ஓகே இதுதான் நான் கொஸ்டினை படுத்தோம். ஒரு 20% அபவ், அப்புறமா 10% டிஸ்கவுண்ட், விச் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த ஃபார்முலா என்ன? இன்க்ரீஸ் மைனஸ் டிக்ரீஸ் மைனஸ் இன்க்ரீஸ் இன்டூ டிக்ரீஸ் பை 100. ஓகேவா? இன்க்ரீஸு 20%, டிக்ரீஸு 10%, மைனஸ் 20 இன்டூ 10 பை 100. 0 கேன்சல் பண்ணிக்கிங்க. 20ல் 10 போயிடுச்சு, 20 மைனஸ் 10 10 தான். 10 மைனஸ் 2 இன்ட்டு 1 2, 10 மைனஸ் 2 8%. 8% எனக்கு ப்ளஸில் தான் வந்திருக்கு, ப்ராஃபிட் தான். அப்போ 8% ப்ராஃபிட். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆன்சரை கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. 8% ப்ராஃபிட். ஓகேவா? என்ன டவுட் இருக்கா பாருங்கள். என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கிளாரிட்டி தேவைப்படுதுன்னா செஷனை திருப்பி ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணுங்கள், விச் மீன்ஸ் வீடியோவை ரீவைண்ட் பண்ணி ஆன்சரை செக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். கைஸ், திருப்பியும் சொல்கிறேன், எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் நியர்பை வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம க்ளோசர் டு த எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். நம்பர் ஆஃப் டேஸ் உங்கள் ஃபோனில் கேலண்டரில் போடுங்க. உங்களோட ரெக்கார்டிங்ஸை டேஸை கவுண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னு செக் பண்ணுங்கள். நம்ம ஆன்சரை கரெக்டாக கொண்டு போகணும், ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும். டிஸ்கஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருங்க. இது உங்களுக்கும் எனக்கும் மியூச்சுவலாக ஒரு காமன் பிளாட்ஃபார்மாக இருக்கும் இந்த டிஸ்கஷன் பிளாட்ஃபார்ம். டிஸ்கஷனை கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா கொஷின்ஸ்க்குமான ஆன்சரும் கிளாரிட்டியும் கிடைக்கும். அடுத்த கொஷின் போகலாமா? A shopkeeper marked the price of an article as 15% more on its cost price and then offered 15% reduction for the article. Then what he got? ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, டிக்ரீஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட் த ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் 50% மோர் தென் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 15% இன்க்ரீஸ் ஆகுது, 15% டிக்ரீஸ் ஆகுது. திருப்பி அந்த ஃபார்முலா தான், இன்க்ரீஸ் மைனஸ் டிக்ரீஸ் மைனஸ் இன்க்ரீஸ் இன்டூ டிக்ரீஸ் பை 100. ஓகேங்களா? 15 minus 15 minus 15 into 15, 15 ஸ்கொயர் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் 15 மைனஸ் 15 கேன்சல் ஆகுது. அப்போ இங்கே மைனஸ் தான். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த சம்மை முழுசாக கூட போட தேவையில்லை, லாஸ்ன்னு ஆன்சரை போட்டுடலாம். பட் எவ்வளோ லாஸ்ன்னு தெரிஞ்சுக்கணுமா? மைனஸ் ஆஃப் 15 சார் 225 by 100. ஸோ இதே நம்ம எப்படி எழுதலாம்? மைனஸ் 2.25% லாஸ்.
லாஸ் தான் நம்மளுக்கு, ஏன்னா அதுதான் கேட்டிருக்காங்க, நம்ம அதான் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். பட் எவ்வளோ லாஸ்னா 2.25% லாஸ். ஓகேவா? அடுத்து போகலாமா? ஏன்னா டவுட் இருக்கா பாருங்கள். அடுத்து போகலாமா பாருங்கள். ஹோப் இந்த சம் புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் போகலாம். செக் பண்ணிக்கங்க. கைஸ், செஷனை என்கேஜிங்காக கொண்டு போனோம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது, விச் மீன்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, உங்களோட தாட் ப்ராசஸை அப்ளை பண்ணுறீங்க. தப்பானா பரவாயில்ல, கரெக்டானாலும் பரவாயில்ல. சூப்பர் சூப்பர் மேம், தேங்க்ஸ் மேம். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், அதுதான் எனக்கு வேணும். சரி, இந்த கொஷின் போகலாமா? இதுதான் போட்டுமா? an item costing ₹200 is being sold at 10% loss. Okay, if the price is further reduced by 5%, then the selling price will be. எப்படி போடலாம்? உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் ஸ்ப்ளிட்டிங் டெக்னிக் தெரியும் அப்படின்னா நம்ம இந்த கொஷினை ஸ்ப்ளிட் பண்ணியே கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த சம்ம இப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன் பாருங்களேன். ₹200 அந்த பொருளோட காஸ்ட், இதில் 10% லாஸா. ஓகேங்களா? 10% லாஸ் தான் சோல்வ் பண்ணுறாங்கன்னா இதில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 20 வரும். விச் மீன்ஸ் அதுதான் 10%. அப்போ 200ல் 20 மைனஸ் பண்ணுங்கள். 10% லாஸ்ன்றது ₹180 விற்றுருக்கான். ஓகேங்களா? ₹180 விற்றுருக்கான். சரியா? சரி, இதில் என்ன பண்ணுறாங்க, ஃபர்தராக இந்த ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்களா 5%க்கு. 10%னா இங்கே பாருங்கள், 10% ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. 200 இருக்குன்னா 10%னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 10%. 5%னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சு 10% கிடைக்குமா? அதில் பாதி என்னவோ அதுதான் 5%. அப்போ இந்த 180ல் 5% ரெடியூஸ் ஆகுது. இதில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க, இது 10%. இதில் பாதி என்ன? 18ல் பாதி என்ன? 9. அப்போ 180 மைனஸ் 9 என்ன? அதுதான் ஆன்சர் 171. எங்கப்பா? ஆப்ஷன் பி. புரியுதா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர் 171. ஓகேவா கைஸ்? பர்சன்டேஜ் ட்ரிக்குள்ளேயே போயிடலாம். காஸ்டிங் ₹200, டிஸ்கவுண்ட்டு, ப்ரைஸ் ரெடியூஸு. இந்த ஸ்டோரி நமக்கு ஆக்சுவலாக வேணும் தான், பட் இதை நம்ம பர்சன்டேஜ் ஆஸ்பெக்ட்ஸ்லேயே போட்டு வந்துடலாம். புரியுதா? சரி, அடுத்த கொஸ்டின் போகலாமா? என்ன டவுட் இருக்கா பாருங்க. சரி, ஓகே கைஸ், கொஸ்டின் பார்ப்போமா? Priya bought a suitcase for ₹2,730. சரி, the VAT for this item is 5%. What was the price of the suitcase before VAT was added? Okay. Also state how much is the VAT. Okay. ஆப்ஷனில் என்ன கேட்குறாங்கன்னா வேட்டோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஓகேவா? 5% ஆட் பண்ணியிருக்கிறாங்க, வேட்டோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஆன்சர் பார்க்கலாமா? இதில் ஆன்சர் பார்க்கலாமா? சரி, முதல்ல எனக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இதே எக்கனாமிக் கிளாஸாக இருந்தால் கொஷினை தப்பு பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா இப்போ வேட் இல்லை, ஜிஎஸ்டி தான் இருக்குதுன்னு சொல்லி சமாளிச்சிருப்பேன். பட் ஆப்ஸ் கிளாஸ்ன்னு போட்டாங்க, அதை வச்சு நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம். சரி, பிரியா பாட் a suitcase for 2730. ஒரே நிமிஷம் இருங்க. 2730. the VAT for this item is 5%. ஓகே, அப்போ இது வேட்டோட இன்க்ளூடடாக வந்திருக்குது. ஓகேங்களா? சரி, what was the price of the suitcase before VAT was added? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து 2730. காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறான். ஓகேங்களா? ஆனால் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸும் இங்கே ஆக்சுவலாக கேட்கல. ஹவு மச் இஸ் த வேட், வேட் பர்சன்டேஜ் தான் கேட்குறான். எப்படி பண்ணலாம்? அப்போது 100 + 5 வேட் பர்சன்டேஜ் போட்டு 105% தான் 2730. அப்போ அவன் அதில் என்ன கேட்குறான்னா, அப்போ அதில் அவன் என்ன கேட்குறான்னா 5% தான் கேட்குறான். புரியுதா? 5% தான் கேட்குறான். போடலாமா இதை? இங்கே பாருங்கள், ஆன்சரை பாருங்கள். இது மாதிரி வந்துச்சுன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. பாக்ஸ் மெத்தடில் தெரியல, எனக்கு ரிலேட் பண்ண முடியல அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. அப்போது 2730 × 5 / 105. இதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ. பார்க்கலாமா? 1 5s are 5 2s are 10 5 1s are 5 முடிஞ்சு போச்சு 21. சரி, இப்போது
மேபி எக்ஸாக்டாக ஆப்ஷனை பார்த்தோம்னா எக்ஸாக்டாகவே விச் மீன்ஸ் ஹோல் நம்பராக தான் இருக்குது, டெசிமலாக இல்லை. ஸோ டெசிமலாக இல்லைன்னும் போது 21 டைம்ஸ் ஆஃப் தான் வந்திருக்கும். 21 டைம்ஸ் ஆஃப் ட்ரை பண்ணுவோமா? 21 ஒன்ஸ் ஆர் 21, அப்போ பேலன்ஸ் 63 இருக்குது. ஓகேங்களா? 21 போயிடுச்சுன்னா 6 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, 63. 21 3s ஆர் 63, கரெக்டாக? ஒரு 0 இருக்குது, 130. முடிஞ்சுதா? ஆப்ஷன் சி தான். அப்போ 5% வேட் என்ன அப்படின்னா ₹130. என்ன டவுட் இருக்கா பாருங்க? என்ன டவுட் இருக்கா பாருங்க? என்ன டவுட் இருக்கா பாருங்க? ஓகே கைஸ், ஹோப் உங்களுக்கு இந்த ஆப்டிடியூட்ல எந்த டவுட்ஸும் இல்லை நம்புறேன். ஆப்டிடியூட் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டோம், கரெக்டா? ரீசனிங் மட்டும்தான் இருக்கு. ரீசனிங் இப்பயும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக் கொஷின்ஸ் இருக்கும். அதாவது நான் கொடுக்குற கொஷின்ஸ் அப்படியே பிளாட் பண்ற மாதிரி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு திரும்பணும். அப்போ எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அங்கிருந்து எது லெஃப்ட் எங்க ரைட்டு, அதை கொஞ்சம் கான்ஷியஸாக பார்க்கணும். அதே மாதிரி ஆங்கிள் டைப் கொஷின்ஸ் வருது. அதே மாதிரி பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ற மாதிரி ட்ரிப்ளட் டைப் கொஷின்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸும் இருக்குது. நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க தான் போறோம். கொடுத்த கொஷின்ஸ் என்ன, ஆன்சர் எல்லாரும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் எனக்கு கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும். கொஷின் ஈஸியாக இருந்துச்சு சார் அப்படின்னா அடுத்த தடவை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக வைக்க நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? ஓகே கைஸ். கைஸ் லிட்டரலா நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸாம்க்கு ரெடி. புரியுதா? எவ்வளவு கொஸ்டின் டஃபா கேட்டாலும் நம்மளால போட்டுற முடியும். அதை தான் மீன் பண்ணேன். சரி, ஓகேவா? கொஸ்டின் 15 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் முடிச்சோம். இப்போ அடுத்த 10 கொஸ்டின்ஸ் ரீசனிங் உள்ள வரும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினை பாருங்க. சுமன் வாக்ஸ் 15 கிலோமீட்டர். எந்த கொஸ்டினா இருந்தாலும் நம்மளுக்கு இந்த பிளாட்ல தான் போடுற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஓகேங்களா? சரி, இப்போ இதுல கொஸ்டின்ஸ் நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி போறோம். Suman walks 15 km towards north. Okay, 15 km. Up, she turns right. என்னப்பா சுமன் போட்டு ஷீன் தான். சரி, ஏதோ போட்டுருக்காங்க. சுமன் ஒரு லேடியா தான் கொடுங்க. She turns right and walks another 15 meter. அப்ப நார்த் ஃபேசிங்ல இருந்தாங்கன்னா எந்த டைரக்ஷன் லெஃப்ட், எந்த டைரக்ஷன் ரைட். இப்போ பாருங்க, நான் போர்டை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். போர்டோட டைரக்ஷன் தான் நார்த்னா எனக்கு இதுதான் ரைட். ஓகேங்களா? இங்க 15 மீட்டர் 15 கிலோமீட்டர், திருப்பி ரைட்ல போய் ஒரு 15 கிலோமீட்டர். She turns right. திருப்பி ரைட்னா இந்த பக்கம் டைரக்ஷன் எனக்கு இதான் ரைட். அப்ப நான் இந்த பக்கம் தான் 15 கிலோமீட்டர் வந்துட்டேன். And walks. She turns right and walks another 15 kilometer. In which direction is she from the starting point? இந்த இடத்துல இருந்து இந்த டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்? ஈஸ்ட் டைரக்ஷன். கரெக்ட்டா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். என்ன டவுட் இருக்கா பாருங்க? ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சரிங்க மேம், சரிங்க மேம். ஓகே 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 நீங்க கொண்டு போங்க. நீங்க உங்க கிளாஸ்க்கு கொண்டு போங்க. இந்த டிஸ்கஷன்ஸ் கொஞ்சம் கான்ஷியஸா கவனிச்சிக்கங்க. மேபி இப்ப பார்க்கலனாலும் ரீவைண்ட் பண்ணி உங்களோட கம்ப்ளீட்டா வீடியோஸ் பார்த்துருங்க. சோ தட் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இந்த பிளாட்ல தான் நம்ம வரையணும். ஞாபகம் வச்சுக்கங்க. அப்படிதான் நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். எனக்கு ஏற்கனவே தெரியும் சார் அப்படின்னாலும் 15 கிலோமீட்டர் நார்த், ரைட், இப்படி. அப்ப இதுல இருந்து இந்த டைரக்ஷன் ஈஸ்ட் அப்படின்னு தெரியணும். இல்லைன்னா பிளாட் பண்ணியே வரீங்க. பீரியட் ஆஃப் டைம்ல நல்ல பிராக்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த பிளஸ் போட தேவையில்லை. ஓகேவா? சரி, அடுத்த क्वेश्चन போலாமா? ஆப்ஷன் சி தான் 16th क्वेश्चनக்கு. ஆஃப்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் பாயிண்ட். ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வேர்ட் மாதிரி சில கன்ஃபியூஷன் வேர்ட்ஸ்ன்றது இதுதான். ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணான்னு தெரியலையே யோசிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா அது அப்படியே. இதுக்கு பெரிய வேல்யூ இல்லை. அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். A man walks திருப்பியும் ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். நார்த், சவுத். ஓகேங்களா? ஈஸ்ட், வெஸ்ட். சரி,
A man walks 4 km towards west. 4 km இந்த பக்கம் வராங்க. 4 km. Okay. Then turning to his right. நான் இந்த பக்கம் வெஸ்ட்னா எனக்கு இதான் ரைட். சோ இந்த ரைட்ல திரும்புறேன். மூவ்ஸ் திருப்பி 4 km. ஓகேங்களா? நீங்க இத போடும்போது கொஞ்சம் கான்ஷியஸா பாருங்க டைரக்ஷன்ஸ். இங்க 4 ன்னு போட்டு 3 க்கு ரொம்ப இழுத்துற கூடாது. ஏன்னா அது சில டைம்ல வந்து எந்த டைரக்ஷன்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடும். நம்ம அத பத்தி நம்ம கிளாஸ்ல நடத்திருந்தேன். ஹோப் உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். After this he again turns right. திருப்பி இங்க போயிட்டு ரைட் எடுக்கறானா திருப்பி 4 km. அந்த இடத்துல வந்து நிப்பாங்க நினைக்கிறேன் 4 km. Which choice given below indicates the correct direction in which he is from the starting point. Starting point ல இருந்து எந்த டைரக்ஷன் எக்ஸாக்ட்டா நார்த் லைன்லயே தான் இருக்காரு. அப்ப ஆப்ஷன் A தான் ஆன்சர். கரெக்ட்டா? ஆப்ஷன் A தான் ஆன்சர். என்ன டவுட் இருக்கா பாருங்க. என்ன டவுட் இருக்கான்னு பாருங்க. நார்த் ஆன்சர். அடுத்து போலாமா? சரிப்பா. ஓகே, அடுத்த क्वेश्चन போலாம். என்ன டவுட் இருந்தா பாருங்க. 18th question பாருங்க. If southwest becomes north, இந்த மாதிரி டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி கிளாக் கரெக்ட்டா கிளாக் கேட்டிருக்காங்க. சோ கிளாக் மாதிரியான क्वेश्चंसலாம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் டைரக்ஷன்ஸ். அது எப்படி வொர்க் அவுட் பண்ணிடலாம். If southwest becomes north, ஓகேங்களா? இப்போ ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், ஓகேங்களா? அப்போ இது நார்த் ஈஸ்ட். ஒரு கன்ஃபியூஷனுக்காக இன் பிட்வீன்ல இருக்கிறது நார்த் ஈஸ்ட் உங்களுக்கு கிளாரிட்டிக்காக கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இஃப் சவுத் வெஸ்ட் பிகம்ஸ் நார்த்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுதான் சவுத் வெஸ்ட். ஓகேங்களா? இதுதான் சவுத் வெஸ்ட். இப்போ அவன் சொன்ன கண்டிஷன் படி நான் கலர்ல மாத்துறேன். இப்போ இந்த சவுத் வெஸ்ட் என்னவா மாறலாம்? நார்த்தா மாறலாம். நமக்கு எப்பவுமே புரியணும் நார்த்துக்கு ஆப்போசிட் சவுத், ஈஸ்டுக்கு ஆப்போசிட் வெஸ்ட். அப்ப இதுதான் நார்த்னா அப்ப இதுதான் சவுத். இதுதான் நார்த்னா இதுதான் சவுத். ஓகேவா? அப்போ நார்த் இதுதான் அப்படின்னா ஒரு கேப் எக்ஸாக்ட்டா ஒரு பிளஸ் போடுங்க. அங்க இருந்து ஒரு பிளஸ் போடுங்க. இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ற பேசிக் டைரக்ஷன், கார்டினல் டைரக்ஷன், இம்பார்ட்டன்ட் டைரக்ஷன். இப்போ நார்த் பிளாக் கலர்ல போட்டுருக்கு தான் அவன் சொன்ன கண்டிஷன் படி நான் மாத்துறேன். இந்த நார்த்னா இது சவுத் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க ஈஸ்ட் வருமா இங்க வெஸ்ட் வருமா அந்த கன்ஃபியூஷன் வரும்ல. சோ அப்ப ஞாபகம் வைக்க வேண்டியது நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல போகணும். கிளாக் வைஸ்ல போனோம்னா நார்த்ல இருந்து கிளாக் வைஸ் ஈஸ்ட், ஈஸ்ட்ல இருந்து சவுத். ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த்ல இருந்து கிளாக் வைஸ் போனா இது ஈஸ்ட், இது ஈஸ்ட்னா இது வெஸ்ட். முடிஞ்சு போச்சா? பிளாக் கலர்ல போட்டது உங்களுக்கு கிளியரா இருக்கான்னு பாத்துங்க. நம்ம பிளாக் கலர்ல கரெக்டா போட்டுட்டோம் அப்படின்னா எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. சரி, போட்டுட்டோம். இப்போ அவன் கேக்குறான், if southwest becomes north, then northeast will be. northeast ன்றது இதுதான். northeast கருப்புல என்ன டைரக்ஷன் வந்திருக்கு? சவுத். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். புரியுதா? கொடுத்த சார்ட்டை நான் போடுறேன். அப்புறம் அவன் வந்து இந்த டைரக்ஷனை மாத்திக்கோன்றான். மாத்தினதுக்கு அப்புறம் புதுசா ஒரு பிளாக் கலர்ல பிளஸ் போட்டு சைன் போடுறேன். அப்போ அவன் சொல்ற டைரக்ஷன்ல பிளாக் கலர்ல, which means புதுசா என்ன இருக்குதோ அது ஆன்சர் சொல்றேன். இஃப் நார்த் ஈஸ்ட்னா யூசுவலா ரெட் கலர்ல, அது புது டைரக்ஷன் படி சவுத். ஓகேங்களா? நார்த் ஈஸ்ட் வில் பி சவுத். புரியுதா? என்ன டவுட் இருக்கா பாருங்க. அடுத்து போலாமா? என்ன டவுட் இருக்கா பாருங்க. அடுத்த क्वेश्चन போலாமா? சரி, அடுத்த क्वेश्चन போலாம் பாருங்க. அடுத்த क्वेश्चन இதே மாதிரி தான். எனக்கு நீங்க சாட்ல ரிப்ளை பண்ண முடியுதான்னு பாருங்க. எனக்கு சாட்ல ரிப்ளை பண்ண முடியுதான்னு பார்க்கணுமே. பார்க்கலாமா? சரி, இந்த क्वेश्चन பாருங்க. A clock is so placed at 12 noon. Its mid-time points towards northeast. இந்த மாதிரி கிளாக்கை பிளேஸ் பண்ணியிருக்காங்க, டேபிளில் வைக்கிறாங்க, அலமாரியில் வைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. பட் லிட்டரலாக நான் என்ன அர்த்தம் அப்படின்னா டைரக்ஷனை மாற்றுறது தான். ஓகேவா? ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். சரி, சின்ஸ் கிளாக்ன்றதுனால நான் இங்கே ரிலேட் பண்ணிக்கிறேன். 12 noon. 12 noonனா இது 3, இது 6, இது 9, இது 12. 12 noonனா சின்ன மூலம் இங்க தான் இருக்கும், பெரிய மூலம் இங்க தான் இருக்கும். சரி, 12 noonனா இட்ஸ் mid-time points towards north east. நார்த்தா இருக்கிறது நார்த் ஈஸ்டா மாறுதான். ஓகேங்களா? நார்த்தா இருக்கிறது நார்த் ஈஸ்டா மாறுதான். அப்ப ஞாபகம் வச்சுக்கங்க, இன் பிட்வீன்ல ஒரு டைரக்ஷனை பிளஸ் பண்ணிடுங்க. எடுத்த உடனே போட்டு இது நார்த் ஈஸ்ட்னா இதுதான் நார்த்தா. ஏன்னா நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல போனா தான் ஈஸ்ட், நார்த்ல இருந்து கிளாக் வைஸ் போனா தான் ஈஸ்ட். இன் பிட்வீன்ல நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட் முடிச்சிட்டோம்னா இது சவுத், இது வெஸ்ட். முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். வேற எதுவுமே நீங்க யோசிக்க தேவையில்லை. இப்போ அவங்க கொடுக்குற டைம் ஏதாவது ஒரு டைம் கொடுப்போம். இன் விச் டைரக்ஷன் டஸ் இட் ஹவர் அண்ட் சின்ன முள்ளு 1:30 அப்போ என்ன இருக்கு? இது 1, இது 2. ஓகேங்களா? 1:30னா இப்போ இந்த டைம் நான் பிளாட் பண்றேன் பாருங்க. இது 1, இது 2.
130 நடுவுல சின்ன முள் இருக்கும், 30 இந்த 6ல பெரிய முள் இருக்கும். அப்ப இது எந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. புது டைரக்ஷன் படி ஈஸ்ட்ல ஃபேஸ் ஆயிருக்குது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். என்ன டவுட் இருக்கா பாருங்க? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கரெக்டா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க? ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். என்ன டவுட் இருக்கா பாருங்க? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? गाइस ஏதாவது டவுட் இருந்துச்சுனா எனக்கு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. செஷனை ரொம்ப இன்டராக்டிவா கொண்டு போலாம். அது போலாமா? சரி, ஹோப் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த क्वेश्चन குள்ள போலாம். Question number 20. சீக்கிரம் முடிக்க போறோம்பா, சீக்கிரம் முடிச்சிடலாம். A girl is facing north. Sorry. He turns 180 degree anti-clockwise direction, then 225 degree in clockwise direction. Which direction he is facing now? ஓகேங்களா? முதல்ல இந்த क्वेश्चन புரிய போடுறதுக்கு முன்னாடி எது ஆன்டி கிளாக்வைஸ் எது ஆன்டி கிளாக்வைஸ்னு தெரியணும். ஈவன் அது தெரியலனா ஆன்சர் போட்டுடலாம், பட் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. நார்த் சவுத். ஓகேங்களா? நம்ம கிளாக் போடுறோம் அப்படின்னு வெச்சுக்கங்க. இப்படி கிளாக் போடுறோம்னா இது 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இந்த 1 2 3 4 டைரக்ஷன் இருக்குல்ல கிளாக் படி. அப்ப இப்படி கரெக்ட்டா இந்த டைரக்ஷன்ல போறது தான் கிளாக்வைஸ். 12 11 10 9 ரிவர்ஸ்ல போறது ஆன்டி கிளாக்வைஸ். ஞாபகம் வச்சுங்க. நீங்க கிளாக்க ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் அந்த கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் கிளியரா புரியும். சரிங்களா? சரி, இப்போ இந்த क्वेश्चन படி ஷார்ட் ட்ரிக் என்னன்னு நம்ம கிளாஸ்லயே சொல்லியிருந்தோம். இந்த கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ்னு வருதா? 180 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் ஏசி, அப்புறமா 225 டிகிரி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் வந்துச்சுனாலே இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன? 45 டிகிரி தான் டிஃபரன்ஸ். இப்போ இது ரெண்டுத்துல எது பெரிய வேல்யூ? கிளாக்வைஸ் டைரக்ஷன் தான் பெரிய வேல்யூ. அப்போ நார்த் ஃபேசிங் தானே, நார்த் தானே நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். கிளாக்வைஸ் திரும்புங்க, இப்படி தான் திரும்பணும். 45 டிகிரி இந்த டைரக்ஷன்ல திரும்ப போறேன். அப்படி திரும்பினா நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவுல நார்த் ஈஸ்ட். புரியுதா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். என்ன டவுட் இருக்கா பாருங்க? நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவுல நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ஸ்ல எக்ஸாக்ட்டா இருக்கிறோம். அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க? சரி, அடுத்த क्वेश्चन நான் பிளேஸ் பண்றேன். ஆன்சர் போட முடியுதான்னு பாருங்க. गाइस உங்களுக்கு ரொம்ப மெனக்கெட்ற மாதிரியான வொர்க் நான் கொடுக்கல. இது ஷேடோ பேஸ்ட் क्वेश्चंस. இத நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்லனா நீங்க போட்ட क्वेश्चनக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட்னு கூட நீங்க டைப் பண்ண வேணாம். ரொம்ப சிம்பிளா ஆப்ஷன் ஏவா பியா எனக்கு அதை டைப் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாருங்க. நான் இங்க கம்ப்ளீட்டா சால்வ் பண்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஷேடோ பேஸ்ட் क्वेश्चन. ஷேடோ பேஸ்ட் क्वेश्चनனாலே மார்னிங் ஈவினிங் வரும். ஓகேவா? இந்த லாஜிக் எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் எனக்கு கமெண்ட்ல ஒரு கமெண்ட் ரிப்ளை பண்ணுங்க. எனக்கு இந்த ஷேடோ பேஸ்ட் क्वेश्चन கிளாரிட்டி வேணும். நீட் கிளாரிட்டின்னு டைப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் ஃபாஸ்டா போட்டுட்டு அடுத்த क्वेश्चनக்குள்ள போயிடுவேன். கிளாரிட்டி வேணா, நீங்க கொஞ்சம் கிளியரா தான் இருக்கீங்க. கரெக்டா? சரி, ஓகே, நான் சால்வ் பண்றேன் பாருங்க. A person walks towards his house. இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது நார்த், இது சவுத். சின்ஸ் நீங்க மெசேஜ் பண்ணாததனால நீங்க கிளியரா இருக்கீங்க நான் புரிஞ்சுக்கிறேன். நான் கேட்கிற क्वेश्चंस மட்டும் நீங்க இப்ப ஆன்சர் பண்ண போறீங்க. இப்ப பாருங்க. A person walks towards his house at 8 AM. Towards his house. அவர் வீடு எந்த பக்கம் டைரக்ஷன் இருக்குது? क्वेश्चन நமக்கு அது இல்ல. ஆனாலும் ஆன்சர் பண்ண முடியுதா ட்ரை பண்ணுங்க. நம்ம இந்த லாஜிக் பசில் அப்புறமா பேசுவோம். பட் இப்போ ஆன்சர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? Towards his house 8 AM மார்னிங். Towards his house 8 AM மார்னிங் டைம்ல. ஓகேங்களா? And observes his shadow to his right.
எப்பவுமே அவன் எந்த டைரக்ஷன்ல இருப்பான்னு கெஸ் பண்ணுங்க. எய்தர் நார்த்தோ சவுத்தோ. இதுதான் ஈஸ்ட் ஞாபகம் வச்சுக்கீங்க கைஸ். இப்போ நான் உங்களை ஃபேஸ் பண்ணிருக்கேன். இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். ஓகேங்களா? இந்த டைரக்ஷன் எனக்கு பேனல் டைரக்ஷன் பேனல் போட்டிருக்குல்ல, இதுதான் நார்த் டைரக்ஷன். இப்போ நான் எய்தர் நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி நின்னாவோ இல்லைன்னா சவுத் ஃபேஸ் பண்ணி நின்னாவோ எனக்கு சன்னோட ஷேடோ ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ விடும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கங்க. நார்த் ஃபேஸ் பண்ணாலோ சவுத்தை ஃபேஸ் பண்ணாலும் என்னோட ஷேடோ ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ விடும். கரெக்டா? அப்போ அவங்க வீடு either நார்த்தோ சவுத்தோ இருக்குது. இந்த டைரக்ஷன் இந்த ரெண்டு டைரக்ஷன் ஏதோ ஒன்று இருக்குது. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, பார்க்கலாம். ஒன்று. சரி, இப்போ அடுத்தது ஈஸ்ட் மார்னிங் டைம் அப்படின்றதுனால சன்னு ஈஸ்ட்ல தான் உதிக்கும். கரெக்டா? சன்னு அப்ப ஈஸ்ட்ல தான் இருக்குது. சன்னு இங்க தான் இருக்குது. ஒன்று. சரி, சன் இந்த பக்கம் இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடுல தானே ஷேடோ விடும். சன் என் மேல படும், என்னோட ஷேடோ தானே இங்க விடும். அப்போ ஷேடோ என்னோட ரைட் சைடுல இருக்குதுன்னு சொல்றான். क्वेश्चन படி என்ன பார்த்தோம்னா ஷேடோ டு அப்சர்வ்ஸ் இஸ் ஷேடோ டு இஸ் ரைட். ஓகேங்களா? சன் எங்க இருக்குதோ அது ஆப்போசிட் சைடுல தான் ஷேடோ விடும். ஓகேங்களா? ஈஸ்ட்ல இருக்குதுன்னா ஷேடோ இந்த பக்கம் இருக்கு. ஓகேவா? அதுவும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இப்போ அந்த ஷேடோ அவனுக்கு ரைட்ல இருக்கான். ஓகேங்களா? இப்போ ஞாபகம் வச்சுக்கங்க, இது ஈஸ்ட், இந்த பக்கம் ஷேடோ விடுது, இந்த பக்கம் ஷேடோ விடுது. நான் உங்களை சவுத் ஃபேஸ் பண்ணிருக்கேன், நார்த் ஃபேசிங் பேனல் போடு. எனக்கு இது லெஃப்ட் சைடு சவுத்தை ஃபேஸ் பண்ணிருக்கும் போது லெஃப்ட் சைடுல ஷேடோ விடுது. அப்ப நார்த்தை ஃபேஸ் பண்ணிருந்தேன்னா எனக்கு ரைட் சைடுல ஷேடோ விடும். கரெக்டா? நார்த்தை ஃபேஸ் பண்ணிருந்தா எனக்கு ரைட் சைடுல ஷேடோ விடும். சோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர். நார்த் தான் ஆன்சர். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. போலாமா? சரி, நார்த் தான் ஆன்சர். நோட் பண்ணீங்க. சன்னோட ஆப்போசிட் சைடு ஷேடோ அது ரைட் சைடுனும் போது நார்த் ஃபேஸ் பண்ணா ஷேடோ ரைட் சைடுல வருமா, இல்ல சவுத் ஃபேஸ் பண்ணா ஷேடோ ரைட் சைடுல வருமா? ஓகேங்களா? அதுதான் லாஜிக். ஈவன் ஷேடோ கூட ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஈஸ்ட்னா ஆப்போசிட் சைடு வெஸ்ட். வெஸ்ட் எனக்கு லெஃப்ட் சைடுல இருக்கும் சவுத்தை ஃபேஸ் பண்ணா, வெஸ்ட் எனக்கு ரைட் சைடுல இருக்கும் நார்த்தை ஃபேஸ் பண்ணா. ஆப்ஷன் ஏ தான் எனக்கு ஆன்சர். அடுத்து போலாமா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா அப்படியே கேஷுவலா நீங்க ஆன்சர் அப்சர்வ் பண்ணிக்கங்க. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? விஜய் traveled 12 km towards south. சரி, then he turned right. ஓகே, கண்டினியூஸ் क्वेश्चन. சரி, இருங்க பார்க்கலாம். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். சரி, இப்போ விஜய் டிராவல்டு 12 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் 12 கிலோமீட்டர் சவுத் 12 கிலோமீட்டர் வந்துட்டேன். சரி, he then turned right. நான் இப்படி வந்துட்டேன். ரைட்னா எனக்கு இந்த டைரக்ஷன் தானே. சோ அப்ப இந்த டைரக்ஷன்ல திருப்பியும் and walked 10 கிலோமீட்டர். ஓகே, 10 இப்படி போயிட்டேன். he then turned right and traveled 12 கிலோமீட்டர். திருப்பி அதே டைரக்ஷன் வந்தனா இதே பொசிஷன் 12 கிலோமீட்டர். how far was Vijay from the starting point? இங்க இருந்து இங்க எவ்வளவு டைரக்ஷன்? இந்த டிஸ்டன்ஸ் தான் இவன் டிராவல் பண்ணிருக்கான். ஏன்னா இந்த தடவை போனதே இந்த தடவை வந்துட்டான். சோ இந்த டிஸ்டன்ஸ் தான் இது 10 கிலோமீட்டர். எங்க பாருங்க, ஆப்ஷன் டி தான் ஆன்சர், 10 கிலோமீட்டர். ஓகேவா? சரி, அடுத்து போலாமா? ஹோப் உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. क्वेश्चन எந்த அளவுக்கு ஃபாஸ்டா போடுறோமோ அதுதான் நமக்கு ஒரு ஒரு எந்தூசியாசம் கிரியேட் ஆகும். ஓகேவா? இந்த 10 கிலோமீட்டர் வெஸ்டர்ன் போட்டாங்க, அதனால நீங்க அப்படியே சொல்லிடாதீங்க, ட்ரை பண்ணுங்க. ஷியாம் கோஸ் 5 கிலோமீட்டர் இன் தி நார்த். இங்க பாருங்க, நான் திருப்பியும் அந்த ஈஸ்ட் வெஸ்ட் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு கிளாரிட்டி அப்பதான் வரும்ட்டு. நார்த் சவுத். ஷியாம் கோஸ் 5 கிலோமீட்டர் இன் நார்த் ஃப்ரம் ஹிஸ் ஸ்கூல். ஓகே, 5 கிலோமீட்டர் நார்த் போறாங்க. 5 கிலோமீட்டர். நவ டர்னிங் டு தி லெஃப்ட் he goes 10 கிலோமீட்டர். லெஃப்ட்ல டர்ன் ஆகி 10 கிலோமீட்டர். இதோட டபுளா இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, ஆல்மோஸ்ட் at least. and again turns left and goes 5 km. திருப்பியும் 5 km. இது 5 km னா இது 5 km. இந்த டைரக்ஷன்ல நிக்கறாங்க. how far he is from his school and in which direction? நான் தப்பண்டனா. Shan goes 5 km in the north from his school. Now turning to the left and goes 10 km and turning to the left and goes 5 km. how far he is from his school? In the school. From his school, up in the school.
how far he is from his school இந்த ஸ்கூல்ல இருந்து 10 கிலோமீட்டர் இருக்காங்க 10 கிலோமீட்டர் வெஸ்ட்ல இருக்காங்க கரெக்ட்டா தான் போட்டுருக்கோம் ஓகேவா 10 கிலோமீட்டர் வெஸ்ட்ல இருக்குது ஓகேவா நோட் பண்ணீங்க 10 கிலோமீட்டர் வெஸ்ட்ல நமக்கு ஆப்ஷன் அவர் இப்ப லாஸ்ட் டெஸ்டினேஷன் ஸ்கூல்ல இருந்து 10 கிலோமீட்டர் வெஸ்ட்ல இருக்காரு ஓகேவா ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர் அடுத்து போலாம் நான் டவுட் இருக்கா பாருங்க क्वेश्चन நம்பர் 24 x y ல ரெண்டு பேர் காம்பினேஷன்ஸ்ல வந்திருக்கு பாருங்க x y ல ரெண்டு பேர் காம்பினேஷன்ல இருக்கு ஈஸ்ட் வெஸ்ட் இது நார்த் இது சவுத் சோ இந்த கலர் மட்டும் மாத்துறேன் x ஓட பொசிஷன் x and y starts from the same point சரிங்களா நான் x green கலர்ல போடுறேன் x walks 40 மீட்டர் நார்த்ல 40 மீட்டர் போறார் then turns west தான் ஞாபகம் left rightல கன்ஃபியூஷன் டைரக்ஷன் யுனிவர்சல் गाइस வெஸ்ட்னா இவங்க எந்த பக்கம் இருந்தாலும் வெஸ்ட் இதுதான் west and walks 80 மீட்டர் ஓகேங்களா இது 40 மீட்டர் இது 80 மீட்டர் சரி then turns to his right and walks 50 மீட்டர் நான் இந்த டைரக்ஷன்ல போறேன் அப்படினா எனக்கு ரைட் இதுதான் அப்ப ரைட் 50 மீட்டர் ஓகேங்களா 50 மீட்டர் ஓகே at the same time y walks இப்போ y க்கு வந்து நான் எந்த கலர் போடலாம் black போடுவா y walks 90 மீட்டர் நார்த் 90 மீட்டர் இங்க ஒரு 40 மீட்டர் இங்க ஒரு 50 மீட்டர் மொத்தமா 90 மீட்டர் அப்போ இதே சேம் லைன்ல தான் இங்க வந்து நிப்பாங்க இந்த இடத்துல x நிப்பாங்க இந்த இடத்துல y நிப்பாங்க ஓகேவா சோ क्वेश्चन பாப்போம் where is y now with respect to the position of x x ல இருந்து y ஓட பொசிஷன் எங்க இருக்குது இந்த 40 சாரி 90 வந்துட்டாங்க இந்த பொசிஷன் சேம் லைன் அப்ப இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான நமக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்குது அப்ப ஞாபகம் வச்சுங்க x ஓட பொசிஷன்ல ஈஸ்ட் சைடுல y நிக்கறாரு ஈஸ்ட் சைடுல y இருக்கறாரா 80 மீட்டர் டு தி ஈஸ்ட் ஆஃப் x இந்த 80 மீட்டர் கரெக்ட்டா y is 80 meter to the east of x option D தான் ஆன்சர் क्वेश्चन நம்பர் 24 க்கு ஆப்ஷன் D தான் ஆன்சர் கரெக்ட்டா என்ன டவுட் இருக்கா பாருங்க क्वेश्चन நம்பர் 24 க்கு ஆப்ஷன் D தான் ஆன்சர் ஆன்சர் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்க அடுத்து போலாமா गाइस எனக்கு 25th क्वेश्चन நீங்க தான் ட்ரை பண்ணனும் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்ல முடியுமா பாருங்க 25th क्वेश्चन நீங்க தான் எனக்கு ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி சொல்லணும் பண்ண முடியுதான்னு பாக்குறீங்களா ட்ரை பண்ணுவோமா சரி a person starting from point A east west north south இப்போ பார்க்கணும் அப்படினா இதுதான் பொசிஷன் சரி a person starts from point A இந்த பாயிண்ட் நான் ஏவா வச்சுக்கிறேன் travels 3 km eastwards to point B 3 km இங்க இருந்து போறாரு 3 km போறாரு இங்க B ஆ இருக்கட்டும் இது 3 km and then turns left B இதுதான் அப்படினா left turn பண்ணோம்னா travels thrice the distance to reach C thrice the distance னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து தான் thrice 3 மடங்கு 3 into 3 9 அப்ப ஓகே 9 km போறாரா இந்த டைரக்ஷன்ல அப்படி போனா தான் C ஐ ரீச் பண்றாரா C ஐ அப்ப இது 9 km ஞாபகம் வச்சுங்க thrice he again turns left இப்படி போற டைரக்ஷன் லெஃப்ட்ல திரும்பறாரு travels 5 times the distance he covered between A and B A க்கும் B க்கும் டிஸ்டன்ஸ் 3 இருக்கா இதோட 5 மடங்கு போறாரு லெஃப்ட் திரும்பி லெஃப்ட்னா இந்த பக்கம் தான் லெஃப்ட் திரும்பிட்டேன் 3 into 5 5 மடங்கு 15 km அப்ப இப்படி கொண்டு வரேன் ஓகேங்களா அப்ப இந்த டைரக்ஷன் அப்படியே 3 அதுக்கு அப்புறம் இப்படி கொண்டு வந்துட்டேன் அப்படினா டோட்டலா 15 அப்படி வந்துட்டேன்னா ரீச் ஆர் பொசிஷன் என்ன D A B C D போட்டாச்சு the shortest distance between the starting point and the destination இதுதான் starting point இதுதான் destination இதுக்கான distance என்ன அப்படினு கேக்குறேன் ஓகேவா இதுக்கான distance என்ன ட்ரை பண்ணலாமா சரி எனக்கு தெரிஞ்ச டேட்டா என்னன்னா இது 3a இது 9 இது एक्चुअली 3a இந்த பக்கம் இருக்குது 15 டோட்டலா 15 கிலோமீட்டரா அதுல 3 போயிடுச்சுனா 12 கிலோமீட்டர் அப்ப இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் 12 அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உள்ள வருது கரெக்ட்டா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உள்ள வருதா அப்படி உள்ள வந்துச்சுனாலே நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம் இப்போ இங்க 12 னா இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாதே சார் அப்படினா இந்த 9 தான் இது எக்ஸாக்ட்டா ரிஃப்ளெக்ஷன் அப்ப இது 9 அப்ப பித்தாகரஸ் தியரத்துல ஞாபகம் வச்சுங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படினா the longest distance நமக்கு தெரியல இதுதான் ஹைபாட்னியூஸ் சைடுன்னு சொல்றோம் இது நமக்கு தெரியல இத தான் கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா அப்போ இந்த டைம் 9
கைஸ் இந்த ட்ரையாங்கிளே நான் இன்வெர்ட் பண்ணி போட்டு எழுதுறேன் உங்களுக்கு மேபி நம்ம பிராக்டிஸ்ல கொண்டு வரதுனால. அப்ப இது 9 இது 12 னா இது என்ன? நமக்கு hypotenuse square equal to opposite square plus adjacent square. Opposite square plus adjacent square அப்படின்னு ஆன்சர் கொண்டு வரணும். கரெக்ட்டா? நான் அந்த ட்ரிக்கையும் யூஸ் பண்ணல. இங்க பாருங்க hypotenuse square கண்டுபிடிக்கணும். opposite square 12 square plus 9 square. 12 square 144 plus 9 square 81. அப்ப 144 plus 81 ஆட் பண்ணனா 144 plus 81 5 2 1 225. 225 வந்து hypotenuse ஓட ஸ்கொயர். அப்ப hypotenuse ஓட வேல்யூ 15 ஸ்கொயர் தான 225. hypotenuse ஓட வேல்யூ 15 போடலாம். கரெக்ட்டா? அப்படி இல்ல நம்ம முன்னாடி ட்ரிப்ளெட் பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்கா? ட்ரிப்ளெட் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படினா இதுல ரெண்டுத்தையும் காமனான டேர்ம் நம்ம கேன்சல் ஏதாவது பண்ண முடியுமா? ஆமா 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 3 3s are ஒரே நிமிஷம்ங்க 3 3s are 4 3s are. நான் உங்களுக்கு ட்ரிப்ளெட் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 3 4 5 ஒரு ட்ரிப்ளெட். கரெக்ட்டா? இங்க 3 இங்க 4 னா இது கண்டிப்பா 5 ஆ தான் இருக்கும். ஆனா நம்ம இது கேன்சல் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் தான 3 4 வந்துச்சு. அப்ப இங்க 3 டேபிள்ல மல்டிபிள் பண்ணுங்க. 5 3s are 15. இதே தான் வந்து இந்த ஸ்டெப் நம்ம போட தேவையில்லை. ட்ரிப்ளெட் வச்சு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்ட்ஸ்ல பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் அவன் எதிர்பார்க்க மாட்டான். நமக்கு இது தெரியுதான்னு தான் பார்ப்போம். இந்த ட்ரிப்ளெட் எனக்கு தெரியுது, அதனால நான் டைம் சேவ் பண்ணிடுவேன். ஓகேவா? நோட் பண்ணீங்க. அப்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒரிஜினல் which means starting point and destination is 15 kilometer. என்ன டவுட் இருக்கா? என்ன டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. என்ன டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க guys. ஓகே hope எல்லா क्वेश्चन போட்டோம். aptitude 15 questions, reasoning 10 questions, 25 questions நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். எல்லா क्वेश्चंसையும் செக் பண்ணுங்க. எந்த क्वेश्चंसையும் ஸ்டெப் நம்ம ஸ்கிப் பண்ணல. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ரீவைண்ட் பண்ணி கம்ப்ளீட்டா அந்த क्वेश्चंस செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? I repeat, இந்த செஷன் எவ்ரி சாட்டர்டே நமக்கு டெஸ்ட் நடக்குது. 2 2A 4 கான டெஸ்ட் நடக்குது. அந்த டெஸ்டுக்கான டிஸ்கஷன் சண்டே நடக்கும். அந்த சண்டே டிஸ்கஷன் இன்னைக்கு நம்ம தமிழ் சொசைட்டி முடிச்சோம், பாலிட்டி முடிச்சோம், இப்போ ஆப்டி அண்ட் ரீசனிங்கும் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? நம்மளோட விஷன் அகாடமி சேனல்ல நீங்க இந்த டிஸ்கஷன்ஸ் லைவ் போய் செக் பண்ணலாம். ஹோப் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி செஷனை கண்டினியூஸா கொண்டு போறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நமக்கு அந்த ரேப்போ கிரியேட் ஆச்சுன்னா நாங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு क्वेश्चंस இன்னும் சிம்பிளிஃபையா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கறோம். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் எழுதாம இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா டெஸ்ட் எழுதுங்க. ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி நீங்க எடுக்கலாம். நான் விஷன் ஸ்டூடண்ட்ஸ் டெஸ்ட் எழுதலாமா? எழுதலாம். ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் ஃப்ரீ தான். அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கான லிங்க் டெஸ்ட் லிங்க் அங்க போட்டுருவாங்க. நீங்க அந்த டெஸ்ட் நம்மளோட ஆப்ல போய் எழுதலாம். ஓகேங்களா? ஹோப் இந்த செஷன் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். Thank you all guys. Thanks for joining. Thank you.